உதாரணத்துக்கு நம்ம சென்னையை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில மட்டும் நீங்க பாருங்க, பில்டப் சர்ஃபேஸ் நம்ம சொல்லுவோம். பில்டிங், ரோடு புதுசா நம்ம சிட்டிக்குள்ள என்ன போட்டிருக்கோம். ஒரு காலத்துல சென்னை பொறுத்தவரை 36% தான் இந்த நகரத்துல பில்டப் ஏரியா இருந்துச்சு. இன்னைக்கு சென்னை பாத்தீங்கன்னா பில்டப் ஏரியா வந்து 67%. 67% சென்னை பரப்புல ஏதர் பில்டிங் இருக்கு, ரோடு இருக்கு. 33% மட்டும்தான் ரோடு பில்டிங் இல்லாம இருக்கு. அப்ப அவ்வளவு கான்கிரீட், அர்பன் கான்கிரீட்ட ஒரு தலைநகரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே போல இந்த பகுதியை சுத்தி பாத்தீங்கன்னா வெஜிடேஷன், இந்த பச்சையா இருக்கக்கூடிய வெஜிடேஷன் நம்ம என்ன சொல்றோம், 25% இருந்த வெஜிடேஷன் சென்னையை சுத்தி சென்னையில இன்னைக்கு அது 10% குறைஞ்சிருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 2015 இருந்து 25 வரை. கண் முன்னாடி அர்பன் கான்கிரீட்ஸ் உயர்ந்துகிட்டு இருக்கு, கண் முன்னாடி வெஜிடேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு குறிப்பா தலைநகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தலைநகரம் ஒரு ஹார்ட் ஆஃப் அ ஸ்டேட். இன்னைக்கு இங்கேயே மக்கள் வசிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. எல்லா வீட்லயும் ஏசி போடணும், மல்டிபிள் ஏசி போடணும். ஏசினால குளோபல் வார்மிங். இது பாருங்க எவ்வளவு பெரிய சைக்கிளா திரும்ப திரும்ப சுத்துதுன்னு பாருங்க.